100 நாள் வேலை திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழ்நாடுதான் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லரசம்பட்டி நாள் ரோட்டில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 100 நாள் வேலை திட்டத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி 46,000 கோடி நிதியை வழங்கியுள்ளார் என்றும் இந்தியாவிலேயே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக நிதி பெற்ற முதல் மாநிலம் தமிழகம்தான் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாராயம் என்பது வாழ்வாதாரத்தில் ஒன்றாக கலந்துவிட்டது என்றும் இளம் தலைமுறையினர் இதிலிருந்து தப்பிக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராயம் என்பது, குடி என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒன்றாக கலந்து சம்பாதிக்கக்கூடிய பணமெல்லாம் வெளியே உறிஞ்சப்பட்டு அதன் பிறகு இந்த சாராயத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விபத்துக்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறை காணாம போகக்கூடியதை பார்க்கிறோம். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஈரோடு மேற்கு பகுதி, அதே நேரத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு போகக்கூடிய சகோதரிகள் இருக்கக்கூடிய பகுதி. விவசாயத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியுங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழகத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி 46,000 கோடி. 46,000 கோடி கொடுத்திருக்கிறோம். 1 ரூபாயா 2 ரூபாயாங்க, 46,000 கோடி. இந்தியாவிலே அதிகப்படியாக ஒரு மாநிலத்திற்கு நாம் நிதி கொடுத்திருக்கின்றோம் என்றால் தமிழகத்திற்கு 46,000 கோடி.